தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரையில் பெண்கள் தங்கும் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டு 2 பெண்கள் உயிரிழந்த சம்பவத்தில் தற்பொழுது விடுதி உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தங்கும் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 2 பெண்கள் பலியான நிலையில் தற்பொழுது அந்த விடுதியின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் பாலமுருகன். பாலமுருகன், தற்பொழுது அந்த விடுதியின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்கள் என்ன? மதுரை மாநகர் பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள கட்டாப்பாளையம் தெரு பகுதியில் விசாகா பெண்கள் தங்குவிடுதி என்ற விடுதி சில ஆண்டுகளாக செலுத்தி வருகிறது. மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 45க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கி நிலையில் இன்று காலை 4 மணி அளவில் விடுதியிலிருந்து கரும்புகை வெளியேறியது. இந்த நிலையில் அருகில் உள்ளவர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் புகை வெளியே இருந்த விடுதிக்கு சென்று தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரத்துக்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த நிலையில் விடுதியில் இருந்த ஃபிரிட்ஜ் வெடித்து அதில் உள்ள சிலிண்டர் மூலமாக வெளியேறிய போது நச்சு புகையால் 5 பேர் மயங்கி விழுந்த நிலையில் பரிமளா என்ற ஆசிரியரும் சரண்யா என்ற பெண் ஆகிய இருவரும் உயிரிழந்த நிலையில் விடுதி வார்டன் புஷ்பா, செவிலியர், கல்லூரி மாணவி ஜனனி, சமையலர் கனி ஆகிய 3 பேர் எலிஸ் நகர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்த இருவரின் உடல் அரசு மருத்துவமனையில் உடற்குருவாய்க்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 3 பேர் சிகிச்சைப்பட்டு வருகிறார்கள். முதற்கட்டமாக பிரிட்ஜ் சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு இருவரும் உயிரிழந்தது தெரிய வந்துள்ள நிலையில் இது தொடர்பாக திடீர்நகர் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த பெண்கள் தங்கும் விடுதி அமைந்துள்ள கட்டிடத்தில் மேலும் விடுதிக்கான எந்தவித அனுமதியும் பெறாமல் இது போன்ற விடுதி நடத்தியதாக கட்டிட உரிமையாளர் தெரிவித்துள்ள நிலையில் தீ விபத்து நடைபெற்ற இடத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையர்கள் சிறிது நேரத்துக்கு முன்னதாக தினேஷ் ஆகியோர் நேரில் சென்று விசாரணை நடத்தினார்கள். அதிகாலையில் ஏற்பட்ட அந்த தீ விபத்தில் பல்வேறு பெண்களுடைய கல்வி சான்றுகள் முழுமையாக இருந்து தெரியலால் அவர்கள் சான்றுகளை இழந்து கண்ணீர் விட்டு தவறி அழுதார்கள். அதிகாலை 4 மணி என்றால் ஆழ்ந்த துக்கத்தில் இருந்த போது இது போன்ற விபத்து ஏற்பட்டதால் பெண்கள் விபத்தில் சிக்கி இழந்துள்ளனர். மேலும் அங்குள்ள தங்கு விடுதியில் அடுத்தடுத்து போதிய பாதுகாப்பு இல்லாத சூழலில் செயல்பட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் அவசர கால பாதை உள்ளிட்டவை எதுவும் இல்லாமல் சிறைச்சாலை கொண்டு செயல்பட்டு வந்துள்ளது. ஏற்கனவே மாநகராட்சி சார்பில் உரிய எச்சரிக்கை நோட்டீஸ் விடுக்கப்பட்ட நிலையிலும் அதை அலட்சியமாக கருதியதால் இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக அப்பகுதியில் சேர்ந்தவர்கள் தெரிவித்தார்கள். இந்த விடுதியில் வார்டன் ஜெகதீஷ் புஷ்பா நடத்தி வந்தார். தற்போது விசாகா தனியார் விடுதியை வைத்து நடத்தி வந்த இன்பா என்ற ஜெகதீஷ் பெண்மணியை தற்போது காவல்துறையை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.